தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு அரவிந்த். இந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டம், இதுல ராம்நாத் கோவிந்த் அளித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில முக்கியமா கவனிக்க வேண்டிய ஷரத்துகள் அப்படின்னா அது என்னென்ன? இத கட்சிகள் அல்லது இதை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் என்னென்ன? முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரு குழு ஒன்றை அமைத்திருந்தது மத்திய அரசு. முந்தைய பாஜக தலைமையிலான மத்திய அரசு இந்த குழுவை ஒன்றை அமைத்திருந்தது. அந்த குழுவின் பரிந்துரையை ஏற்றுதான் தற்போதைய தேதியில் மத்திய அரசானது, மத்திய அமைச்சரவையானது இன்றைய தினம் அந்த ஒன் நேஷன் ஒன் போல் அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் தெரிகிறது. அந்த அறிக்கையில் 4 முதல் 5 இடங்களில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும், அதன் மூலமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தி கொள்ளலாம் என ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு ஒன்று பரிந்துரை முன்வைத்திருந்தது. அந்த பரிந்துரை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பதாகத்தான் நமக்கு தகவல் கிடைக்கிறது. எனவே இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் எனப்படும் அரசியல் சாசனத்தில் திருத்தங்களை கொண்டு வர போதுமான எண்ணிக்கை இன்றைய தினத்தில் பாஜகவுக்கு இருக்கிறதா என்றால், இதற்கு முன்பாக கடந்த ஆட்சி எடுத்துக்கொண்டால், நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி எடுத்துக்கொண்டால் பாஜகவிற்கென தனிப்பெரும்பான்மை இருந்தது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமலே மக்களவையில் அனைத்து மசோதாக்களையும் அவர்களால் நிறைவேற்ற முடிந்திருந்தது. அதே போல மாநிலங்களவை எடுத்துக்கொண்டால் மாநிலங்களவையில் கூட்டணி கட்சியின் ஆதரவு தேவைப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய தேதியில் மக்களவையிலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு தேவை, மாநிலங்களவையிலும் கூட்டணி கட்சியின் ஆதரவு தேவை என்ற நிலைப்பாடுதான் என்ற யதார்த்த சூழலில் தற்போது பாஜகவும் இருக்கிறது. இதற்கு முன்பாக வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவையும் எடுத்துக்கொண்டாலும் அதற்கும் ஜேடியு, அதே போல ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சி, 2 கட்சிகளும் அந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த மசோதாவை அவர்கள் நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பியிருந்தார்கள். எனவே இந்த தேதியில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு 2 முக்கிய கட்சிகள் இந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கிறார்கள். ஒன்று தெலுங்கு தேசம், அதே போல 2வது ஐக்கிய ஜனதா தளம். தெலுங்கு தேசத்தை எடுத்துக்கொண்டால் தெலுங்கு தேசம் எப்படி இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலுடன் தான் ஆந்திரா மாநிலத்துக்கு தேர்தல் வருகிறது. எனவே தெலுங்கு தேசத்தை பொறுத்தவரை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிர்ப்பான நிலைப்பாடை எதிர்ப்பார்கள் என்பது சந்தேகம்தான். ஆனால் ஐக்கிய ஜனதா தளத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கான நிலைப்பாடு வேறு மாதிரியாக இருக்கும். எனவே அதனையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது அரசியல் பார்வையாக இருக்கிறது. அதே போல சட்ட திருத்தத்தை எடுத்துக்கொண்டால் 4 முதல் 5 இடங்களில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். இது நாடாளுமன்றத்தில் சிம்பிள் மெஜாரிட்டி, மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி சிம்பிள் மெஜாரிட்டியில் இந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றினால் போதும். இந்த சட்ட திருத்த மசோதாவை 15 அதாவது சரிபாதி மாநிலங்கள் இந்த சட்ட திருத்தத்தை அவர்களுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற ஒரு பரிந்துரையும் ராம்நாத் கோவிந்த் அந்த குழுவானது தெரிவித்திருக்கிறது. பொதுவாக அரசியல் சாசனத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டுமானால், ஒரு சில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதனை பாதிக்கும் மேல் உள்ள மாநில சட்டமன்றங்களும் நிறைவேற்ற வேண்டும். அப்படித்தான் நாம் NJSC போன்ற சட்ட திருத்தத்தை நாம் பார்த்திருந்தோம். ஆனால் இந்த விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் இதற்கு மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதல் தேவையில்லை, மாநில சட்டமன்றங்கள் இந்த சட்ட திருத்தத்தை தங்களுடைய சட்டமன்றங்களில் திருத்த தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டையும் அந்த குழுவானது பரிந்துரை முன்வைத்திருக்கிறது. எனவே முழுமையான சட்ட ஆலோசனைப்படிதான் தற்போது இந்த சட்ட மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும், நடைபெற வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இந்த சட்ட மசோதாவை அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே மக்களவை மாநிலங்களவையில் குறிப்பாக ஐக்கிய ஜனதா தளம், அதே போல பாஜகவின் கூட்டணி கட்சிகள் எவ்வாறு செயல்பட இருக்கின்றன என்பதை பொறுத்தே இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படாதா என்பது தெரிய வரும். குறிப்பாக எதிர்க்கட்சிகளை எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுமே இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பை முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 2 கட்சிகளை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். ஒன்று ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சி, அதே போல பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஐக்கிய ஜனதா தளம். இந்த 2 கட்சிகளும் எந்த நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்தே இந்த மசோதா மக்களவை மாநிலங்களவையில் நிறைவேறுமா, அதனை எப்படி பாஜக அமல்படுத்த இருக்கிறது என்பது தெரிய வரும். திரு அரவிந்த், ஒரு முக்கியமான தகவலை சொன்னீங்க. இதுல சந்திரபாபு நாயுடுக்கு இதுல ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கிறதுனால பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா மாநிலங்கள் இதுல ஒப்புதல் தர தேவையில்லை அப்படின்றதுல மாநில உரிமை சார்ந்த ஒரு கண்ணோட்டமாகவும் கட்சிகள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாநில உரிமை சார்ந்து பேசுறதுல சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ என்ன நிலைப்பாட்டை இதற்கு முன்பு எடுத்திருக்காங்க?
மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பது திமுக முதலில் முந்தைய தமிழகத்தின் முதலமைச்சரும் முன்னாள் திமுகவின் தலைவருமான கலைஞர் கருணாநிதி முன்வைத்த வாசகத்தை தான் பெரும்பான்மையான மாநில கட்சிகளும் தொடர்ந்து வழிமொழிந்து வந்திருக்கிறார்கள். மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. மாநிலத்தில் எந்த முடிவு எடுக்க வேண்டாம், எங்கள் மாநிலம் தொடர்புடைய எந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டுமாயிரும் எங்களுடைய அனுமதி வேண்டும் என்பதுதான் மாநில கட்சிகளின் தொடர்ந்து நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் ஆந்திர மாநிலத்துக்கு இந்த சட்ட திருத்தத்தினால் பெரும் பிரச்சனை இருக்காது. ஏனென்றால் ஆந்திர மாநிலம் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்தோட சட்டமன்ற தேர்தலானது நாடாளுமன்ற தேர்தலோட தான் நடைபெற்று வருகிறது. எனவே இதில் அவர்களுடைய மாநில உரிமை எங்கும் பறிபோவதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. எனவேதான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதே போல இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றிய பிறகு, இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு தமிழகத்திற்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்ற, தமிழகத்தில் எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் என்ற கேள்வியும் நம் முன் இருக்கிறது. இந்த அறிக்கையை நீங்கள் படித்தீர்கள் என்றால் ராம்நாத் கோவிந்தோட பரிந்துரைகளை படித்தவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றிய பிறகு ஒரு தேதியை அறிவிக்க வேண்டும். இந்த தேதியிலிருந்து இந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வருகிறது என்ற தேதியை அறிவிக்க வேண்டும். அந்த தேதியிலிருந்து எந்த தேதி அறிவிக்கிறார்களோ அந்த தேதியிலிருந்து அதுக்கு அடுத்து நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தான் மாநிலங்களோட ஆயுட்காலம் இருக்கும். அதாவது நம்ம சிம்பிளா பார்க்கணும்னா தமிழகத்தோட அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2026. 2025ஆம் ஆண்டு இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவையில் நிறைவேறி அமல்படுத்தப்பட்ட 2025 அமல்படுத்தப்பட்டால் 2006ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றால் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் தேர்தல் நடைபெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அந்த ஆட்சியோட ஆயுட்காலம் வெறும் 3 ஆண்டுகள் தான் இருக்கும். 2026 2029 வரை தான் இருக்கும். 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் போது அனைத்து மாநிலங்களுக்கும் 2029 நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறும். எனவே 2025 இந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேறும் பட்சத்தில் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலோட ஆயுட்காலம், அந்த ஆட்சியின் அரசின் ஆயுட்காலம் வெறும் 3 ஆண்டுகள் தான் இருக்கும். எனவே தமிழகம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அதே போல கேரளா, அதே போல புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்ற இந்த 5 மாநிலங்களுக்கு இது பெரும் பின்னடைவாக இருக்கும். அதே போல 2027ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கும் தேர்தல் வரப்போகிறது. அந்த மாநிலத்துக்கும் பெரும் பின்னடைவாக இருக்கும். அதே போல 2028ஆம் ஆண்டு மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் தேர்தல் வர இருக்கிறது. அது 2028ஆம் ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது. எனவே இந்த மாநிலத்திற்கும் 1 ஆண்டு குறைவாக இருக்கும். ஆனால் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் வெறும் 3 ஆண்டுகள் தான் அடுத்த ஆட்சியாக இருக்கும். எனவே மாநிலத்துக்கு பெரும் பின்னடைவை, மாநிலத்திற்கும் இந்த திட்டம் எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற விவரத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். தொடர்ந்து இந்த திட்டம் குறித்த ஒரு விளக்கத்தை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்து வருகிறார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். அதை நாம் தற்போது பார்க்கலாம். तो ये जो प्रोसेस है, ये प्रोसेस बहुत ही डिटेल्ड कंसल्टेशन के साथ करेंगे. जो आपने कहा हाई लेवल कमेटी के दौरान भी कंसल्टेशंस हुए थे. यस, செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பாக திருப்பூர் எம்பி திரு சுப்பராயன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் திட்டம், இதோட தாக்கம் எந்தளவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நடைமுறைப்படுத்துறதுனால நிறைய வளர்ச்சி பணிகளை இது ஊக்குவிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை மத்திய அரசு சொல்லுது. உங்களுடைய பார்வை என்ன? இந்த திட்டம் நடைபெறுவதோடு இடையில் பல்வேறு சிக்கல் நிறைந்த நெருக்கடிகளை தோற்றுவிக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவை பொறுத்தவரையிலும் நடைமுறையில் காரிய சாத்தியமற்றது. இதை பின்வாங்க வேண்டிய அவசியத்தை ஒன்றிய அரசிற்கு அனுபவங்கள் உணர்த்தும் என்பது என்னுடைய கருத்து. இது சட்ட மசோதாவாக நாடாளுமன்றத்தில் வந்தால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக எதிர்த்து போராடும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுப்பராயன். தொடர்ந்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுடைய இது சார்ந்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம்.